Hi students, 10th science public exam உண்டான டாப் மோஸ்ட் 54 மார்க் அண்ட் 7 மார்க் தான் இந்த வீடியோ நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 30 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது. அதை படித்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்த 30 கொஸ்டின் நினச்சி போகிறீங்க அப்படின்னா படிக்க போகிறீங்க. சரிங்களா? ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 4 மார்க் அண்ட் 7 மார்க் அப்லோட் பண்ணிட்டோம். இது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 மார்க் அல்லது 4 மார்க்கில் வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். ராக்கெட் ஏவுதல் அல்லது ஒளியின் பண்புகள், கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, நல்லியல்பு வாய்ச் சமன்பாடு, இதிலிருந்து ஒரு கேள்வி மேக்ஸிமம் என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஸோ அந்த கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா 6, 7, 8, 9 இந்த 3 கொஸ்டினுமே, அதாவது 6வது கொஸ்டின், 7வது கொஸ்டின், 8வது கொஸ்டின், இது வந்து உங்களுக்கு டைரெக்டாக 7 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் அப்போ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த கொஸ்டின்ஸ்லாம். சரிங்களா? அடுத்தது ஆல்ஃபா, பீட்டா, காமா, இந்த கொஸ்டின் கேட்கறதுக்குண்டான வாய்ப்பு அதிகம். ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்தா 11வது கேள்வி இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் பண்புகள். அடுத்ததா நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள், உலோக அரிமானத்தை தடுக்கும் வழிமுறைகள். புக் இன்சைட் கொஸ்டின், ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கு இடையிலான வேறுபடுத்துக கண்டிப்பாக படிச்சிருங்க. மீள்வினை மற்றும் மீளாவினை வேறுபடுத்துக, அது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த பாடம் 12ல் ஒருவித்தலை தாவரம் மற்றும் இருவித்தலை தாவரம் வேறுபடுத்துக, காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் வேறுபடுத்துக, இது முக்கியமான ஒரு கேள்வி. 18வது கொஸ்டின் அட்டையில் காணப்படும் ஒட்டுணி தவமைப்புகளை எழுதுக. அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா 19 இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த ஜிப்ரனிலின் வாழ்வியல் சுழற்சி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் 4 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? அடுத்த ஈஸ்ட்ரோஜன், இதுவும் 4 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். 23, 24, 25, 26 இந்த 4 கேள்வி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இந்த 4லேருந்து ஒரு கேள்வி வரதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக இந்த 4 கொஸ்டினை படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணக்கூடாத கேள்விகள் இந்த 4மே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 27, 28, 29, 30 இருதுநோய் ஏற்படுவதை தடுக்கும் வழிமுறைகள், மதுவினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள், மழைநீர் சேகரிப்பு, காடுகளின் முக்கியத்துவம். இந்த 4லேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது டாப் 30 கொஸ்டின். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை லெவல் 1 வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி இந்த 30 கொஸ்டினை படித்து முடிச்சிருங்க. நாளைக்கு அடுத்த 30 கொஸ்டின் சொல்கிறேன், அந்த 30 கொஸ்டினை அடுத்து படிங்க. சரிங்களா? இப்போ இந்த அடுத்து வரக்கூடிய 30 கொஸ்டின் நாளைக்கு படிச்சிருங்க. சரிங்களா? இன்றைக்கி 30 கேள்வி, நாளைக்கு ஒரு 30 கேள்வி. சரிங்களா? நாளைக்கு படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னா 31வது கொஸ்டின் நியூட்டன் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. 1ஆம் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி, 3 விதி விளக்கப்படும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 32, 33 இந்த ரெண்டுமே என்னது அப்படின்னா டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின். சரிங்களா? விசையின் சமன்பாட்டினை நியூட்டனின் 2ஆம் விதியை கொண்டு விரும்பி உந்தமாரா கோட்பாட்டை மெய்ப்பிக்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 34வது கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின். ஸோ அதை படிச்சிருங்க. அடுத்த 35 கூட்டு நுண்ணோக்கின் அமைப்பு மற்றும் செயல்படுத்தும் விதம், இது டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின். அடுத்த பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின். 36வது கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின். 37வது கொஸ்டின் சாதாரண தொலைக்காட்சியை பற்றி விட எளியீடு தொலைக்காட்சியோட நன்மைகள், இது ஒரு 4 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? 38வது கொஸ்டின் அணுக்கரு உலை என்றால் என்ன, அதன் இன்றியமையாத பாகங்கள் மற்றும் செயல்பாடுகளை விளக்க, இது டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின். ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவியிடத்திற்கு இடையுள்ள தொடர்பு, இது டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின். 40வது கேள்வி, 41வது கேள்வி, 42வது கேள்வி, 43வது கேள்வி, 44வது கேள்வி, இதெல்லாம் வந்து டைரக்ட் 4 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 45, 46 கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அதுவும் 45வது கொஸ்டின் கரும்புச்சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் வேறுபடுத்துக, இது இம்பார்ட்டண்டான 4 மார்க் கொஸ்டின். தென் அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா 47, 48 4 மார்க் கொஸ்டின். ஸோ படிச்சிருங்க. அடுத்ததாக 49வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா காற்று சுவாசத்தின் போது எவ்வாறு குளுக்கோஸிலிருந்து ஆற்றல் பெறப்படுகிறது, அதன் 3 படிநிலை விளக்கு, ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலம் படம் வரைந்து விளக்குக, இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கொஸ்டின் படம் வரையக்கூடிய கொஸ்டின் இருக்குங்க. சரிங்களா? அது ஒரு முயலாக இருக்கலாம், இல்லை நீரோட அமைப்பாக இருக்கலாம், இல்லைனா மூளையோட அமைப்பாக இருக்கலாம், இல்லை பூக்கும் தாவரத்தையும் சூழ அமைப்பாக இருக்கலாம். ஆனால் ஒரு கொஸ்டின் படம் வரைய கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் 7 மார்க் கொஸ்டின்லையும். ஸோ அந்த மாதிரி படம் வரையக்கூடிய கேள்விகள் கண்டிப்பாக படம் வரைஞ்சிருக்கேன். அடுத்ததாக பார்த்து 57, 58 இந்த 3மே ரொம்ப முக்கியம். ஸோ அதை படிச்சிருங்க. அடுத்ததாக 59 பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி பரவக்கூடிய வழிமுறைகள் ரொம்ப முக்கியம். தென் மதுவினால் உடலுக்கு ஏற்படக்கூடிய தீய விளைவுகள், அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்.
அடுத்ததா இருதய நோய் ஏற்படுவது தடுக்கும் தலைமுறைகள், அதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவங்கள் யாவை? மண்ணரிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை? ஸோ இந்த 63 கொஸ்டின்லையும் எந்த கொஸ்டினையும் நீங்கள் விடாமல் படிச்சிட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது இந்த 63 கொஸ்டின் இருக்கக்கூடிய கேள்விகள், மெஜாரிட்டி கேள்விகள் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம். ஆனால் இந்த 63 கொஸ்டினில் எந்த கொஸ்டினும் விட்டுட்டு படிச்சிடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.